ட்ரேடிங் கடைசி ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்குள்ளே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன தான் நிறைய பேர் வந்தாலுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற முதல் விஷயம் லாஸஸ் தான். எதனால் லாஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதும் நிறைய பேர் அவங்களோட நாலேஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கம்மியான நாலேஜ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம கற்றுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே ஸ்டில் அந்த 6 மாதத்தில் ஓப்பன் பண்ணவங்க கூட இன்னுமே லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னதான் இப்போ வர ட்ரேடர்ஸ்லாம் அவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறையவே கற்றுக்கிட்டாலுமே அவங்கள்ட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரேடிங் சைக்காலஜி அண்டு ப்ராக்டிஸும் மட்டும்தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கற்றுக்குறாங்க. பட் அவங்க கற்றுக்கிட்டதை லைவ் ட்ரேடில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க. முடிஞ்சு போன சார்ட்ஸ் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் லைவ் ட்ரேடில் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாகுது. செகண்ட் திங் என்னென்னா ட்ரேடிங் சைக்காலஜி. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். சரி வாங்க, இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றினது தான். இந்த மாதிரியான கண்டென்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் சைக்காலஜினா என்னென்னு பார்த்துருவோம். உங்கள் எல்லாருக்குமே சைக்காலஜி அப்படிங்கிற வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற வேர்டு சில பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைக்காலஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்கள் மனசை பற்றி படிக்கிற ஒரு படிப்புன்னு சொல்லலாம். மனித மூளையோ இல்லை மனித மனசோ எப்படி வந்துட்டு டியூன் ஆகிருக்குன்னா நமக்கு அதிகமான பணம் வேணும், நமக்கு ஃபேவராக ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டியூனில் தான் டியூன் ஆகிருக்கு. பட் ஆனால் அதே மைண்ட் செட்டோட ட்ரேடிங்குள்ளே வரவங்க எல்லாருக்குமே தோல்வி தான் மிஞ்சுது. ஸோ இதை தவிர்க்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன என்னோட அட்வைஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப்டன்லி நீங்கள் லாஸ் ஆகாத கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு திங் என்னென்னா பேஷன்ஸ். உங்களுக்கு பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு விஷயமாகுது. ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், எருமை மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டிங்கன்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும்னா எருமை மாதிரி பொறுமையாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் எடுப்பாங்க. ட்ரேட் எடுத்து கொஞ்சம் கீழே வர கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்டாப் லாஸை கீழே தள்ளிக்கிட்டே வந்து அது ஒரு பெரிய லாஸுக்கு போகிறதுக்கு விடுவாங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாக கீழே வந்த உடனே செல் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே தப்பு தான். ஓவராகவும் பேஷன்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்காக சுத்தமாக பேஷன்ஸ் இல்லாமல் லைட்டாக லாஸ்ட்லையோ இல்லை கொஞ்சமாக ப்ராஃபிட்ஸில் வந்தாலையோ நம்ம புக் பண்ணிட்டு வெளிலும் வரக்கூடாது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக பேனிக் ஆகிறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடில் இருக்கணும் உங்களோட பேனிக் சென்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எனக்கு தெரியும் இது ரொம்பவே கஷ்டம் தான். பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இது முடியும். பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 1/2 hour இல்லை 1 hour தான் என்னால் ட்ரேடிங்கில் உட்கார முடியும். ஸோ அந்த 1 hourக்குள்ளே எனக்கு ப்ராஃபிட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமான பேர். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக மாற முடியாது. ஸோ அந்த மைண்ட் செட்டை முதல்ல உங்கள் மைண்டை விட்டு விலக்கி வைங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த 1 hourலையோ இல்லை அடுத்த 2 hourலையோ ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த வித கேரண்டியும் கிடையாது. கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் பண்ணி தான் ஒரு ட்ரேடுக்குள்ளே போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அடுத்த 15 மினிட்ஸ்லையோ இல்லை அடுத்த 1/2 hourக்குள்ளேயே எனக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. நீங்கள் என்ன தான் பேக் டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இந்த டைமிங்குள்ளே எனக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அன்னைக்கான மார்க்கெட்டில் அந்த டைமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் பேஷன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த டைம் லிமிட்டை உங்களோட ட்ரேடிங்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு பிஸ்னஸ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மளிகை கடைக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த ஜாமான் விற்கிறது மூலிமா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். நீங்கள் ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரேடுக்கான லாஸையும் அந்த ட்ரேடுக்கான ப்ராஃபிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மட்டும்தான் நீங்கள் ஒரு ட்ரேடுக்குள்ளே போகணும். நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் ஆனால் உங்களோட லாஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரேடுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாகுது. நீங்கள் சப்போஸ் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 நாச்சும் இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் இன்ட்ராடேவோ இல்லை ஸ்கேல்பிங்கோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மொமெண்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் பிடிச்சாலே போதும். ஒரு 10 லாட்சுக்கு அரௌண்ட் வந்துட்டு 2500 5,000 rupees வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணாமதும் எஸ்பெஷலி ஸ்விங் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணாமதும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும்.
ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை ரொம்பவே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட டார்கெட் இவ்வளோ தான், உங்களோட ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஒஸ்ட்டு கேஸில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது, பெஸ்ட்டு கேஸில் உங்களுக்கு டார்கெட் அடிக்க போகுது. பட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு சிஸ்டம்குள்ளே இருப்பீங்க. இந்த சிஸ்டம் படி தான் அடுத்தது மார்க்கெட் மூவ் ஆக போகுது. எஸ், நீங்கள் சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸில் கூட போகலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது லாஸஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கம்மி தான். நீங்கள் ரேண்டமாக போய்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ப்ராஃபிட்ஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் தேர்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். நான் எதுக்காக இந்த ட்ரேட் எடுக்கிறேன், அண்ட் இப்போ இந்த ட்ரேட் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பயன், நான் எந்த சைடில் போக போகிறேன், பை சைடில் போக போகிறேன்னா செல் சைடில் போக போகிறேன்னா, அண்ட் நாலாவது கேள்வி என்னென்னா, நான் எந்த இடத்துல ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் அப் சைடில் போகுதா இல்லை டவுன் சைடில் போகுதா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வியே உங்கள்கிட்ட அதுதான் நீங்கள் கேட்டுக்கணும். இந்த மார்க்கெட் அப் சைடில் போகுதா இல்லை இந்த மார்க்கெட் டவுன் சைடில் போகுதா அப்படிங்கிறத தெளிவாக இருந்துக்கோங்க. எந்த சைடில் போகுதோ அந்த சைட்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அன்லெஸ் ஆர் அன்டில் அது இன்ட்ராடேவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் ட்ரேட் பண்ணிக்கலாமே தவிர, நீங்கள் சப்போஸ் ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறேன், இதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, எவ்வளோ லாஸ் வருது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். இங்கேருந்து மேலே போச்சுன்னா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும், இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ லாஸஸ் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கணும். சப்போஸ் இதில் வந்துட்டு ப்ராஃபிட்டோட லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ண போகிறீங்க. சப்போஸ் அந்த ட்ரேடில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டோட லாஸஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்க போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி ட்ரேடை ஃபில்டர் பண்ணுற வேலையே இருக்காது. தேர்டு திங் என்னென்னா, நீங்கள் எப்போ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் லாஸ்ட் மார்க்கெட் முடிகிறப்ப ஹை வாலட்டிலிட்டி இருக்கணும் 3 to 3:30 ட்ரேட் பண்ணுறதும் ரிஸ்க் தான். அதே மாதிரி 9:15 9:45 ஹை வாலட்டிலிட்டி இருக்கணும் ட்ரேட் பண்ணுறதும் ரிஸ்க் தான். நான் பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடில் தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வாலட்டிலிட்டி பிடிக்கும். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர், நான் ஒரு ஸ்கேல்பர். ஸோ நான் இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் தான் அதிகமாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் இப்போது நீங்கள் வந்துட்டு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான மார்க்கெட் ஆரம்பிக்கிற டைம்லையோ இல்லை மார்க்கெட் எண்ட் ஆகிற டைம்லையோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்த கேள்வி என்னென்னா, நான் எங்கே ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க போகிறேன், அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் ரேண்டமாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த 4 கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டிங்கனாலே போதும், உங்களோட ட்ரேட் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபோர்த்து திங் என்னென்னா, இது நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை, பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். யாருமே உட்காந்துட்டு ஒரு பூஜை ரூமில் உட்காந்துட்டு புக் எடுத்து படிக்க போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி கிளாஸ் ரூமில் போயிட்டு சாமி போட்டோ வச்சுட்டு யாரும் சாமி கும்பிட போகிறதில்ல. இந்த மாதிரி தான் ட்ரேடிங்கும். உங்களுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு டெஸ்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான ரிலேட்டட் தான் உங்களோட மைண்டில் ஓடணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ருட்டீன் ஒர்க்கில் எந்த இடத்துல உட்காந்து ட்ரேட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல உட்காந்து மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். வேறு எங்கேயாச்சும் உட்காந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்கும். ஸோ உங்களால் ட்ரேடிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே க்ரூஷியலான விஷயம். அண்ட் அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட், நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆங்கிரியாக இருந்தீங்கன்னா அதே ஆங்ஸைட்டி தான் உங்களுக்கு ட்ரேடிங்லையும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் லைஃப் வேறு, ட்ரேடிங் வேறு அப்படிங்கிறத வந்துட்டு பிரித்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ட்ரேடிங்கில் உங்களோட ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்கணும். அண்ட் ஃபிஃப்த்து விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆரம்பித்து 1 or 2 months ஆகுது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்த 1 or 2 monthsக்குள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பீரியடில் வந்துட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சோண்டு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் டெய்லி ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அதுவுமே ரொம்ப ரிஸ்க் தான். 1 or 2 குவான்டிட்டிஸ் வாங்குங்க. சப்போஸ் வந்துட்டு ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 1 or 2 குவான்டிட்டிஸ் வாங்குங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு லாட்டாக வாங்குங்க. அதுவும் வந்துட்டு நல்லா அவுட் ஆஃப் த மணியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்வெஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல்பிங் வாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போய் நான் பின்னாடி அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.
அண்ட் 6th விஷயம், நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் டார்கெட் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா, இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிக்காமல், இது லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த ட்ரேடர் நீங்கள் லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த 90%ல் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதுமே அதுலேருந்து லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும், இதோட ஒஸ்ட் கேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட் கேஸ் என்ன அப்படிங்கிறத எப்போவுமே பார்க்காதீங்க. ஏன்னா ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையானது கிடையாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் போகும். எண்ட் ஆஃப் த டேல நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராஃபிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணும். உங்களுக்கு டார்கெட் வருதோ வரலையோ, பட் ஆனால் லாஸஸ் உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஃபைனல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஓவர் ட்ரேட் பண்ணுறது. நீங்கள் இப்போவே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ரோக்கரேஜ் ஃப்ரேமை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போங்க. நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணதுனால தான் முக்கால்வாசி லாஸஸ் நடந்திருக்கும். அண்ட் ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களோட லாஸஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லாமல் உங்களோட ப்ரோக்கரேஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் அடித்து சொல்வேன், நிறையா பேரோட லாஸஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் ப்ரோக்கரேஜாக தான் இருந்திருக்கும். மினிமம் இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 பேரானாச்சும் ப்ரோக்கரேஜால் தான் மிகப்பெரிய லாஸஸ் நடந்திருக்கும். அவங்களோட ட்ரேட் பண்ணி கூட அவங்க அவ்வளோ பெரிய லாஸஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க ப்ரோக்கர் வழியாக அவங்க ப்ரோக்கரேஜ் கொடுத்ததே நிறைய லாஸஸ் இருந்திருக்கும். இதை பண்ணி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க ஓவர் ட்ரேட் பண்ணுறது தான். ஏன்னா ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு சும்மா உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட மணி லாஸ் ஆகிறது இல்லாமல் ப்ரோக்கருக்கும் நீங்கள் ப்ராஃபிட் கொடுக்குறீங்க. அண்ட் அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் அது ப்ராஃபிட்டில் வந்தால் கூட உங்களோட ப்ரோக்கரேஜ் கூட அது டேலி ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஓவர் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்றைக்கி லாஸ் ஆகிட்டா வெளில வந்துடுங்க. அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டா வெளில வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போய் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாஸஸை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும்போதும் மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகும்போதும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ராங்கான ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாலுமே ஒரு ரீசனோட பண்ணுங்கள். ரீசன் இந்த சென்ஸ் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ட்ரேட் பார்க்குறீங்க, அந்த ட்ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது, இது டெஃபினட்டாக டார்கெட் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ண வந்தமே இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ப்ரோக்கர் உங்கள்கிட்டேருந்து சார்ஜஸ் அதிகமாக வாங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டுக்கு வந்தாலே நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until this is Kanan signing off from Master Trades.